ஹலோ வணக்கம். வணக்கம். பாவாடை வாங்கிட்டு பாவாடை வாங்கி தரியா? அம்மாவுக்கு உங்களுக்கு சட்டை வாங்கி தருவா? அப்போ நான் கதைப்பீங்களா என்னோட சட்டை வாங்கி தந்த? உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? கிருத்திகா. 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 எத்தனை வயசு கிருத்திகாவுக்கு? 4 வயசு. 4 வயசா? எத்தனை வயசு? 4 வயசு. 4 வயசு. கூட பலையெல்லாம் போட்டுருக்கீங்க, கையில் எங்களுக்கு தருவீங்களா? காப்பு. காப்பு எங்களுக்கு தாரீங்களா? தருவீங்களா? இல்ல இல்ல வேணாம் வேணாம், சும்மா சொன்னது கேட்ட உடனே வந்து காட்டுறாங்க. அவரைக்காய் வாங்குவோம். வீட்டுக்கு 6 மணி வசி பண்ணாண்டா 9 மணிக்கு திரும்பி சொல்லுங்க. கூட பொம்மை வேணுமா? கோழி பார்த்து கொண்டிருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? என்ன செய்யுது உங்களுக்கு? ஏன் தண்ணிக்குள்ள இருக்கிறீங்க? என்ன செய்யுது? ஏன் தண்ணிக்குள்ள இருக்கிறீங்க? தண்ணி இல்லாம இருக்க மாட்டேன். சரி, எங்க கொண்டு வரேன்? என்ன தண்ணியோட அப்படியே வளையிட்ட? வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்க ஆர்ஜி பிரேக்லாதன் கேஜே திவா. ஓகே, இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மட்டக்களப்பில் புல்லுமலை பகுதிக்கு தான், அதாவது சின்ன புல்லுமலை அப்படி சொல்லுவோம். ஸோ அங்கே தான், அதாவது ஒருத்தங்களுக்கான உதவியை வந்து முடிச்சியும் இல்லை தொடங்கியும் இல்லை, நடுவில் வந்து அதை காண்பிக்கிறதுக்காண்டி என்ன முதல்ல அதாவது நம்ம ஒரு உதவியை புதுசாக எடுத்தோம்னு சொன்னால் ஃபினிஷிங் முடிச்சு வைக்கிறதுக்காண்டி போவோம், முடிச்சு கொடுக்கறதுக்காண்டி. இது இப்போ எடுக்க தொடக்கம் இல்லை முடியும் இல்லை, நடுவில் அதுதான் சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லிச்சாங்கன்னா, நாங்கள் ஆரம்பத்தில் அவங்கள வீடியோ எடுத்துட்டோம். ஸோ இப்போ அவங்க வேலை திட்டம் செய்ய போகிறோம். ஸோ அந்த வேலை திட்டத்தை வந்து ஆரம்பிக்கிற வீடியோ தான் இது. அதை தாண்டி வந்து அவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, இன்னும் எவ்வளோ தேவை, என்ன வேலை திட்டம் செய்ய போகிறோம்ன்றதையும் வந்து காட்ட போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்ன சொன்னால் வந்து இப்போ நாங்கள் பேசினது வந்து யாருன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ வந்துட்டு உங்கள்கிட்ட ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படி சொன்னாலும் வந்து நாங்கள் டிஸ்கஷன் வந்துட்டு கொடுத்துக்கொள்கிறோம். வணக்கம் அம்மா. இதற்கு கேட்டு காணல ஓப்பன் கம்பு விலைப்பட்டு காயில மாடு வரான் அப்படி போட்டு. அப்போ முன்னுக்கு அந்த கட்டுறது என்னது? அதுதான் இந்த கஷ்டமா இருக்கு. இந்த இதில் வச்சுட்டு இந்த கிழங்கு அதை கட்டு கொண்டு எடுத்து அதான் அதில் மடு வச்சு கம்பு நட்டேன்னா இரவு ஒரு 5 மணி போல பின்னத்துல. அடுத்த முயற்சி 2வது அடிக்கல அப்படியே அடுத்த பிராஞ்ச் மகளை விட்டது தூரங்களுக்கு போயிடாத. இப்ப நீங்க அந்த உதவியை அதை இதை வச்சு நான் இந்த பிள்ளைகளை பார்க்கணுமே விட்டு விட்டு தூரத்துல வேலைக்கு போயிடாது. அந்த இருக்கிறாங்க ஐயா வெளியில இருக்கிறாங்க. தண்ணி வச்சுட்டு கொண்டுதான் இருக்கிறோம் ஐயா. இதை வைக்கலாம் தண்ணி தானே ஐயா வேணும். இல்லப்பா சமைக்கல. காலையில் ரோல்ஸ் வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டு. மதிய சாப்பாடு தான் இல்லை வேலை செஞ்சு தோட்டு. நாங்கள் ஒரு 12 மணி போல சமைச்ச மட்டும் சொன்னா 1 மணி 2 மணிக்குள்ள சாப்பிடுவோம். வியாபாரம் அப்படி போகுது. வியாபாரம் இருக்கிறேன் ஐயா. மற்றது வந்து எனக்கு கடவுள் நீங்க செய்த உதவியல் எனக்கு மறக்க முடியாது. என்ன சொன்னா, எனக்கு இந்த கொஞ்சம் பத்துல விழிச்சம் கொஞ்சம் இந்த கண்ணுக்கு அந்த துளக்கமாக தெரியக்கூடிய அளவுக்கு எனக்கு இருக்காது. எனக்கு சரியான மனவேதனை எனக்கு நினைச்சா எனக்கு இந்த உதவி எனக்கு செய்தது எனக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாது. ஏன்னா எனக்கு நிறைய ஒரு இது ஒன்று கேட்பேன். என் மகளுக்கு இந்த டொய்லெட் அவர்த வெட்டினது அதான் நிறைய கஷ்டத்தில் நம்ம தீர வாழ்கிறோம். இப்போ அவைய கொண்டு தான் டொய்லெட் கொண்டு போகிறது சரியான கஷ்ட நிலைமையில் இருக்கு எனக்கு. இப்போ அதுக்கு எவ்வளோ முடியுமான்னு சொல்லி சொன்னீங்க? அதுக்கு நான் கேட்டேன். நான் அப்போ ஒரு 1.5 முடியுமான்னு சொன்னவங்க அது கட்டுறதுக்கு. மடு வெட்டின மாதிரி ஒரு மழையல் வந்தால் அந்த நிலங்களில் நிரம்பி தண்ணியாக வந்து ஒன்று செஞ்சு கொள்ளே இல்லாது. அது சரியான ஒரு எனக்கு ஆழமான ஒரு கவலையாக இருக்குது எனக்கு. மற்றது இவைக்கு வந்து எல்லாம் மூளை வளர்ச்சியாக இருப்பான்னு சொன்னால் மறைமுகமாக போயிட்டு எங்கன்னா ஒரு காட்டில் வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இப்போ டக்குனாக்க நாம் சாப்பாடு சமைஞ்சு இது கொடுத்துருக்கக்குள்ள அவருக்கு விளங்காது தானே. ஒரு மறுப்புள்ள
இப்போ அவைக்கு டாய்லெட் வரக்கூட டக்கு நாக்கில் இங்கே நரிக்கத்தான் பார்ப்பாங்க. அது பெரிய ஒரு எனக்கு பாரதூரமான ஒரு கவலையாக எனக்கு இருக்கிறேன்னா. சரி இப்போ எங்கே டாய்லெட் கட்டுறதுக்கு அங்கே அங்கே மடுவில் மட்டும் பாருங்க. இப்போ மட்டும் இந்த இருக்கு வாழ்னு இது டாய்லெட் மாடு வேணும். ஓகே ஓகே யார் வெட்டினது? இது எங்களோட அண்ணன் நாக்கள் தான் பட்டினவங்க, எங்களோட பெரிய மேடம். அப்போ வெட்டுனா கட்டுறதுக்கு காசு வச்சு கட்டுறதுக்கு நான் லோன் விட்டு கட்டினேன். கேட்டோடனே அவங்க எங்களோட குழுவில் இருந்து லோன் ஒரு ஆள் கட்டுறதுக்கு இயலாமல் இருந்தவங்க. இதுக்கு எப்போ அவங்க சொன்னாங்க ஒழுங்கா இல்லை கட்டினாதான் அதை போட்டு தரோம், அவங்க கட்டாமல் இருக்காங்கன்ட்டு. அப்போ சரி ஆனால் கவலை எனக்கு. நான் மீட்டிங்கில் போய் தெரிவிக்கக்கூட இப்படி சொல்லக்கூட நான் சொன்னேன், நான் கொஞ்சம் நேரம் கட்டி நான் வந்துடுறேன் தானே. அப்போ எனக்கு முக்கியமாக அந்த வேலை செய்ய வேண்டியது நான் செய்தேன். நான் சரி இப்போ டாய்லெட் எதாவது அங்கே வாங்கினீங்க ஒன்றும் இல்லைப்பா. நான் சொன்னேன் கூட்டி கொண்டாங்க கல்லம் தாரிக்கு பாருங்க அந்த அந்த காட்டு ஃபுல்லாக காடு அங்கே ஃபுல்லாக காடு யானையெல்லாம் பாருதுப்பா. மற்ற மழை நேரங்களில் எவ்வளோ கஷ்டத்தில் நம்ம மத்தியில் வாழணும். இப்போ அப்படி நிலைமையில் இருக்குது. நீங்கள் தவிர உண்மையிலே இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் வரையில ஆரம்பத்தில் வீடியோவில் ஆனால் ஸோ இந்த வீடை பார்த்துட்டு கவலைப்பட்டு வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. அது மழை நேரங்கள் வந்தாலும் எனக்கு அதுக்கு இருந்து கொள்ள இயலாது. அதை அப்படியே நீங்கள் பார்க்குறீங்கன்னு வேற நிறுவனங்கள் வந்து எந்த ஒரு பொறுப்படுத்த எந்த ஒரு உதவியும் வீடு திட்டமோ சரி அது ஒன்று வீட்டு திட்டம் நம்மளுக்கு யுத்த பிரச்சனை நான் போனாம போக்குள்ளப்பன் ஒரு வீடு தந்தவங்க. அதில் எல்லாரும் இது மகளுக்கு அந்த வீட்டை கொடுக்காமன்னு சொல்லி நீ மகளுக்கு இல்லை இனி நாங்கள் இருக்கணும்னு சொல்லியப்பன் அதில் இருந்து இந்த இவர் விட்டு பிரிஞ்சு எங்களை கவனிக்க போனவர் தானே அவர் அந்த வீட்டில் இருக்கிறேன். நான் 10 வருஷ காலமாக நான் வந்து இதில் இருக்கிறேன். என்னால் ஏட்டளக்கப்ப நான் மட்டை அடைச்சி மட்டையெல்லாம் கட்டி வந்தேன். என்னால் ஏல 10 வருஷமா உண்டா இல்லை நீங்கள்? இல்லை 10 வருஷமா நான் அவரோட உழைப்பா பிள்ளைகளை பார்க்குறதா பராமரிக்கிறதா எதுவுமே இல்லை. அப்போ சரி வீடை விடுங்க, இந்த மலசல கூடமாச்சு வந்து தரலாம் தானே நிறுவனங்களால்? மலசல கூடமாச்சும் தரலாம் தானே சார். நான் யோசிச்சேன் அப்படி சொன்னால் நம்மளுக்கு வீட்டோட அங்கே மலசல கூட கட்டினவங்க தானே அவங்க எதுவும் சொல்லுவாங்களான்னு சொல்லி எனக்கு அந்த அரசாங்கம் ஒரு வீடு கொடுத்தது எல்லாருக்கும் அந்த வீட்டில் எவர் இருக்கிறாரு. அதே அவர் ஒரு ஆளுக்காக அந்த வீடை கொடுத்துருக்கீங்க. அதானே அவர் எல்லாரும் அங்கே உண்டதானே சார். ஐயா நாங்கள் இருந்தோடனே இவர் குடிச்சு போட்டு அடிக்க குடும்பம் செய்ய அப்படியே அட்டகாசம் பண்ணி பக்கத்தில் இருந்தாக்கெல்லாம் ஓடி வந்து ஏசுவாங்க. எவ்வளோ கஷ்டப்படக்கூடாது நீங்கள் எப்படி செய்றீங்களான்னு எனக்கு துயல் தொல்லை சாங்கியலா தான் நம்ம அந்த வெளியேறினாங்க. இப்போ அவருக்கு உரிமை இல்லை தாண்டி உங்களுக்கு தானே உரிமை இருக்குமே. ஏன்டா நீங்கள் பிள்ளைய வச்சு பார்த்துருங்க பிள்ளைக்காக தானே அந்த வீடுன்ற மாதிரி இருந்துருக்கு. ஸோ அப்போ நீங்கள் போய் இருக்கலாம் தானே அங்கே. அது மற்றது நம்ம இருக்கிறோன்னு சொன்னாலும் நம்ம மகள் இருக்கிறாவோ அவருக்கு அவைக்கே கூட அவரை கண்டாலே கூட ஏசுவாங்க. இந்த ஜன்னத்துக்கு பாருங்க எனக்கு வேணா நீங்கள் போங்க. உங்களோட மூத்த மகள் இந்த மகள் நம்மளோட மகள் இந்த பாருங்க வை அந்த பிள்ளையோட மனசு பாதிப்படைஞ்சிது வேதுன்னு அவரை கண்டோடே இவங்க வேணுமெண்டு நான் பார்க்குறேன்னுன்னா இவர் உழைச்சி தராட்டி இந்த பிள்ளைகளோட பாசத்தை காட்டி இந்த வர்த்தக்கார பிள்ளையோட இருக்கணும் மாட்டதுக்காக தான் நான் எந்த காசை கொடுத்து உழைச்சி நான் சாப்பாடு போட்டாலும் அப்பன் ஒரு பிளேட்டுக்கு ஓட்டும் அவங்க நாங்கள் எல்லாரும் சாப்பிட்ற கூட அந்த நேரத்துக்கு தான் நான் இவங்க அவங்கள புத்தியல் இன்னும் இது மாதத்தில் அவங்களுக்கு இருக்கிறாங்களோ தெரியாதப்பன் இனி எனக்கு உண்டு செய்ய முடியாது. அந்த பிள்ளைய பராமரிக்கணும் நான். அப்போ என்னோட இவங்க இவர் குடிச்சப்படி சத்தம் பண்ணது அந்த பிள்ளை தூங்காது. விடிய அம்மா 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 அம்மான்றது அழுது கொண்டு இருப்பாவும். அப்போ என்ன ஒரு கவலையாக இருக்கும். அதனால தான் நான் இந்த இதில் வந்து நான் இதில் இப்படி இருக்கிறேன். ஐயா கீர்த்திகா வணக்கம். என்ன சரிங்க? கோழி வாங்க போவேன். கோழி பார்த்து கொண்டிருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? சோறு சாப்பிட்டதா? சோறா ரோல்ஸ் வேண்டி சாப்பிட்டு சொன்ன போய் சொல்றீங்க பாத்தீங்களா? அப்ப கூட பலையெல்லாம் போட்டுருக்கீங்க கையில் எங்களுக்கு தருவீங்களா? காப்பு. காப்பு எங்களுக்கு தாரீங்களா? தருவீங்களா? இல்லை வேணாம் சும்மா சொன்னது கேட்ட உடனே வந்து காட்டுறாங்க. ரைட். அப்போ நாங்கள் அன்றைக்கு வந்து போனதுக்கு பிறகு வேணும் கேட்டோம். சைக்கிள் மாமாட்ட சைக்கிள் வாங்கி தருவாங்க. என்னம்மா அம்மா ஓடுவேன்னு அதில் ஓஞ்சல குட்டி அவங்க வந்தா வெளியே அம்மா வாங்கன்னு கூப்பிட்டா வரணும். கோழியெல்லாம் வாங்கி வேக்கில் கட்டிக்கிறேன் அந்த விளையாட்டு கோழியை அதுதான் சொல்றாங்க. கோழி வேணும் பாபு கீர்த்திக்கு. கோழி வருமா என்னத்துக்கு? கூரை பொம்மை. கூட பொம்மை வேணுமா? கடைக்குள்ள இருக்கு இல்லையா? அப்ப கோழியா பார்த்து கொண்டிருக்கீங்க? இப்ப அவன் வந்து கூட ஒன்றும் பேச மாட்டான். நீங்க போன வீடியோ பார்த்தீங்கனாலே வந்து தெரியும் அதிகமாக வந்து பேச மாட்டாவோ. ஹலோ வணக்கம். வணக்கம். பாவாடை வாங்கி தருவோம். பாவாடை வாங்கி தெரியா?
அம்மா வாங்கிட்டு வா. அம்மா வாங்கி தருவா. என்ன வேணும் உங்களுக்கு? சட்டை வாங்கிட்டு வா. சட்டை வேணும். என்ன செய்யுது உங்களுக்கு? ஏன் தண்ணிக்குள்ளே இருக்கிறீங்க? என்ன செய்யுது? ஏன் தண்ணிக்குள்ளே இருக்கிறீங்க? தண்ணி இல்லாமல் இருக்க மாட்டேன். தண்ணி கையெல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே வச்சா இல்லையா அப்படி இருக்கு? இல்லை வந்து தண்ணி தரர இட்டு வை. என்னது தரர இட்டு வை. என்ன சொல்கிறான்? நகரம் நாய்த்து போய் வேற வைத்து போய்த்து என்ன செஞ்சு வரணும் இப்போ? எங்க உங்களோட அப்பாங்க விட்டு ஆ விட்டு எங்க வைத்தார்? விட்டு எங்க வைத்தார்? விட்டு. அப்போ அப்பாவோட பேசுறீங்களா நீங்கள்? அப்பா வேணாமா உங்களுக்கு? அப்பா வேணும். அப்பாவை கூட்டி வரவா? ஏன் ஏன் வேணாம்? வேணும் வேணாமா? வேணும். வரப்போறாராம் உங்களோட அப்பா என்ன? அப்பாண்ட கோவம் பாரு. அப்பா வேணாது ஆ கதைங்களே விக்கி வாங்கிட்டாங்க. என்ன? சரி நீங்கள் எங்க இருந்து சாமான நடக்கிறேன் இங்கே கொண்டு வரவங்கள இல்லை? ஓ என்னம்மா சரி சரி இருங்கம்மா. அச்சா குட்டி இல்லை என்னென்னு கேட்டுச்சுன்னா உண்மையாக வந்து இல்லை இப்படி இருக்கிறவங்க பிள்ளைகளை வந்து சரியாக கவனிக்க மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன். ஏன்டா ஒரு பிள்ளை வந்து இப்படி ஏதாச்சும் ஒரு குறையோட பிறந்தாலே அவங்களுக்கு ஒரு மனக்கஷ்டத்துலேயே இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையிலே சண்டை பிடிப்பாங்க. பிள்ளையை பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஸோ நீங்கள் விடாமல் இப்படி வச்சிருக்கிறீங்க இவக்கா வந்து அவருடைய சண்டை இங்கே இருக்கிறீங்கன்னு என்னம்மா அவரைக்காய் வாங்குவோம் செல்ல குட்டி. என்ன பேர்லாம் தெரியுமா அவரக்கா? அவருக்கு அந்த மரக்கறி விரும்பி சாப்பிடுவோம் ஐயா. மீன் எல்லாம் விருப்பம் இல்லை. கதைக்காம இருந்தவ எல்லாம் கோயிலுக்கெல்லாம் கொண்டு தண்ணியெல்லாம் ஒதுக்கி கொடுத்து நூலெல்லாம் கட்டி நடக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் கதைக்கணும். நான் செங்கடி போனப்ப விட்டுட்டு 6 மணி வசிக்கு போனான்ட்டா 9 மணிக்கெல்லாம் திரும்பி கொடுப்பேன். சொல்லுங்க. இந்த இந்த ஜனவரி இந்த தை மாசம் வந்தா சரியா 20 வயசு ஐயா. 20 வயசு சரியா. ஆரம்பத்துலேருந்து அப்படித்தான். ஆரம்பத்துலேயே கொண்டு ட்ரீட்மெண்ட் கொண்டு மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன். ரத்தமெல்லாம் பாஜி எல்லாம் இதெல்லாம் கொண்டு வச்சு இந்த போட்டில் எல்லாம் இப்போ அந்த குளிசையில் அதெல்லாம் எடுத்து கொண்டு கொடுக்குறேன். நான் இப்போ அதை இரவில் போட்டுக்கொள்ளுவாங்க. எனக்கு குளிசை முடிஞ்சு போகணும். குளிசை இருந்தால் கண்ட்ரோலில் வச்சுக்கலான்னு சொன்னீங்களா? குளிசை இருந்தால் தான் அந்த குளிசையில் கொஞ்சம் போட்டு அந்த கை கால் வேதனையில் அப்படி என்று குறையும். அது தண்ணி ஊற்றாம இருக்கிறாவில்லை கொடுத்தாலும் மேலெல்லாம் சூடுமா இருக்கும். என்ன விளங்கல? சட்டை வாங்கி தரு யாருக்கு? அம்மாவுக்கு? உங்களுக்கு சட்டை வாங்கி தரு? அப்போ நான் கதைப்பீங்களா என்னோட சட்டை வாங்கி தந்த? உங்களோட பேர் என்ன? கிருத்திகா. எத்தனை வயசு கிருத்திகா? 4 வயசு. 4 வயசு? எத்தனை வயசு? 4 வயசு. 4 வயசு? 4 வயசுனா உங்களுக்கு? அப்போ நேசரிக்கு போவோம் வேணாம் நம்ம. ஆனால் வந்து அப்பா பற்றி கேட்டு கோவம் வருது ஆளுக்கு. என்ன சரி இப்போ உண்மையிலே வந்து பார்க்குறதுக்கு கவலையாக தான் இருக்கு. என்ன சொன்னால் மெயினில் இருக்குது. வந்து நீங்கள் டாய்லெட் வந்து சொல்லக்குள்ள வந்து அப்பிள் வாங்கி தரும். ஒவ்வொன்றாக்கா வந்து அப்பிள் வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி இப்போ நீங்கள் இப்போ என்னென்ன இதை மேனேஜ் பண்ணுறீங்களா? இப்போ இங்கே இருந்துட்டு நீங்கள் கடையும் பார்க்கணும், அவட பிரச்சனையை கேட்டுக்கொண்டிருக்கணும், கத்தி கொண்டிருப்போம். இப்படிதான் கஷ்டத்தில் நான் பாடுறேன். என்னண்டு சில டைமில் உங்களுக்கு கோவம் வர இல்லையா? கோவம் வந்தனா இது செய்ய மாட்டேன். அம்மா செல்ல குட்டி நீங்கன்ட்டு அப்படி சொல்லக்கூட அப்படி இருந்துருவேன் சொன்னேன். நான் அவருக்கு ஒரு நேரங்களில் சில நேரங்களில் கோவம் வந்த ஒரு அடியை தானே எனக்கு மனசு தாண்ட முடியாது. எனக்கு நித்திரையும் வராது, கவலையாக இருக்கும் எனக்கு. ஏன்னு சொன்னால் நம்மளுக்குள்ளே இருக்கிறவே மற்ற வந்தால் கொண்டு விளங்காது தானே. அப்போ நாம் இப்படி கஷ்டப்படக்கூட இவங்களும் கஷ்டப்படுத்தக்கூட ஒரு கோவம் மட்டும் வருந்தான் வராமல் போகாது. அந்த நேரத்தில் நம்ம பெருசாக கூட காட்ட இல்லாது தானே. சரிங்கம்மா. அப்போ வந்து நாங்கள் போன வாட்டி செய்து தந்துட்டு போன அந்த உதவித்தொகையை வச்சு கொண்டு என்ன செய்து நீங்கள்? ஆமாம், அந்த உதவித்தொகை கொண்டு வச்சப்போ நான் அப்படி ஒன்று செங்கலை சாமான் பில்லு மத்திக்கிறேன். கடவுளே எனக்கு அது பெரிய ஒரு உதவியாக இருந்தது. எனக்கு அதை 40,000 ரூபா எனக்கு தந்தனீங்க. நான் அதில் 47,500 சாமான் வந்திருக்கேன். நான் தம்பிட்டேன் காட்டினா பில் இருக்கி பேசல வச்சிருக்கிறேன். அப்படி சாமான் கொண்டு போட்டு அப்படி சாமான் கொண்டு பாப்போம் கடையை வந்து அப்படி என்னென்ன போட்டுருக்கீங்க பாருங்க. ஓகே, இது ஒரு கடையா அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. இது கடைன்றதை தாண்டி அவங்களோட வீடும் நாங்கள் போன வீடியோவில் வந்துட்டு காண்பிச்சிருந்தாங்க. இதுக்குள்ளே தான் தூங்குறது, இதுக்குள்ளே தான் அவங்களோட வாழ்வாரம் எல்லாமே வந்து இதோடைய தான். இது இப்படியே கட்டி இருந்ததில் நீங்கள் கட்டி எடுத்த நீங்களோ வந்து எப்படி
இது இது அப்படியே கட்டலன்னு அவர் உண்டியல் உண்டு போட்டு எங்களோட சொந்தக்கார எங்களோட அண்ணன் தான் அவர்கிட்ட சொன்னேன் நான் பாத்தில் போய் மண் எடுத்துக்கொண்டு தலையை சுமந்து கொண்டு மண் கொண்டு கொட்டி கல் கரடி நாற்று அதில் போய் எடுத்து உடைஞ்ச கல்லாம் தந்தவங்க எல்லாத்தையும் கலந்து இது ஒரு ரூமா கட்டணும் பண்ணி சொல்லி இப்படி நான் கட்டியது எடுத்தது மண் சுமந்து நான் தண்ணி எடுத்து நானே உண்மையில் சொல்கிறேனே நானே அந்த அவங்க லேபருக்கு நானே அந்த சீமந்தை கொட்டி நானே அதை எல்லாம் செய்து அவங்களுக்கே நான் தூக்கி கொண்டு கொடுக்க அவங்க கட்டி இந்த கடை செட்டப் பண்ணீங்களா இந்த வீடு கட்டக்குள்ளேயே வந்து கடையும் போடணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டீங்களா? எனக்கு அவங்க அவங்க என்ன உத்தரவங்க பார்க்க மாட்டாங்க நம்ம எதிர்காலம் நம்ம மகளை வச்சுட்டு இங்கே சின்ன செய்யறதுக்கு என்னாலே நான் எடுத்த முடிவு தான் இது. அப்போ நீங்கள் அந்த பில் எதை வச்சுருக்கீங்க? காட்டு பில் இருக்குது. செய்கிறானே வேறு செய்கிறேன். ஆ சரி. எங்கே கொண்டு வரேன்? என்ன தண்ணியோட அப்படியே வளையிட்ட ஏன் தண்ணி வச்சுட்டு சரி. ஓகே, உண்மையிலே வந்து நாங்கள் இன்றைக்கு என்னத்துக்கு இங்கே வந்தனாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட் பிரச்சனை அவங்க சொல்லியிருந்தாங்க இப்படி டாய்லெட் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட கிடைச்ச காசு வந்து உண்மையாக அவங்க சொன்ன பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் டாய்லெட் கட்டி முடிக்கிறேன்டா ஒரு 2 லட்சத்துக்கிட்ட வந்து முடியும். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து சேர இல்லை. ஆனால் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு ஒன்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் என்ன நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராச்சும் மிச்ச காசு வந்து போடுவாங்களான்னு. ஸோ கண்டிப்பாக நாங்கள் எவ்வளோ கிடைச்சிருக்குன்றதை சொல்கிறோம். அண்ட் வந்து இதுக்கப்புறமா நீங்கள் அவங்களுக்கு இந்த டாய்லெட் கட்டுறதுல வந்து ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இன்னும் நாங்கள் அதை அவங்கள்ட்ட சொல்லலை. அவங்கள தான் வந்தோடனே வந்து கேட்டுற கவலைப்பட்டவங்க. இப்போ எதுன்னு சொல்கிறேன், ஒரு ஆம்பளை அப்படி இல்லை ஒரு வயசு போனாங்க இப்போ அந்த அம்மாண்டாலும் கூட அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையை வச்சுக்கொண்டு டாய்லெட் இல்லாமல் கஷ்டப்படுறது வந்து உண்மையிலேயே கஷ்டம்தான். என்னடா அவங்க சொன்ன மாதிரி அந்த பிள்ளைக்கு எந்த டைமில் டாய்லெட் வருதோ இப்போ இங்கே வீட்டிலே டாய்லெட் இருந்தால் அதில் காட்டி விடலாம் உள்ளே போய் போகும்னு சொல்லி. ஆனால் இப்போ அவங்க எல்லா டைமில் அப்படி டாய்லெட் வர டைமில் அந்த பிள்ளை அதில் வாட்டில் இப்படி போகுமா. ஸோ அந்த டைமில் யாராச்சும் வந்தாலோ இது செஞ்சாலோ அது அந்த பிள்ளையோட வயசு 20. அப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ கண்டிப்பாக அதை நாங்கள் யோசிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது டாய்லெட்டை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்துனாங்க. அடுத்தது உங்களோட வேலியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வேலி விடவும் அடைஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, இங்கே போகலான்னு சொல்லலாம். ஸோ அது கூட அப்படித்தான் இருக்கு. இல்லை வெளியே ரோட்டில் போனால் அப்படி உள்ள எல்லாம் தெரியுங்க. அதாவது முதல் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. இப்போ தண்ணி வசதியாக இருக்கட்டும், இந்த கண்டிப்பாக இந்த ஒரு மலசல்ல கூட வசதியாக இருக்கட்டும், அண்ட் அவங்க தங்குற இந்த வீடாக இருக்கட்டும், எதுவுமே அவங்களுக்கான ஒரு அடிப்படை வசதியில் வந்துட்டு இல்லை. அவங்க ஸோ நம்மளால் முடிஞ்சது நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுக்கலாம். இப்போ தான் நான் கேட்டேன், இப்போ டாய்லெட் நான் முடிச்சு தந்தாலும் தண்ணி பிரச்சனை என்ன செய்வீங்க? 2 பேர் தானே சமாளிக்கிறதுக்கு பூலியாச்சு வச்சு நான் பக்கத்தில் ஜல்லி கொண்டு ஊற்றுவேன் தம்பி, தண்ணி நான் பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு நம்ம கேட்டுக்கொண்டாங்க. முக்கியமாக இந்த பிள்ளைகிற மானத்தை காப்பாற்றுறதுக்கோ ஸோ எங்களை நாங்கள் சுற்றி காப்பாற்றி கொள்றதுக்கு டாய்லெட் ஒன்று இருந்தால் ஓகே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் நான். ஸோ இன்னும் சொல்லலை நாங்கள் செய்ய போகிறோம் இதுக்கு தான் வந்திருக்கோம்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஓகே, என்னென்னு சொன்னால் வந்து நாங்கள் கொடுத்துட்டு போன காசுக்கும் வந்துட்டு அவங்க கடைக்குரிய சாமான் தான் எடுத்திருக்காங்க. ஸோ வந்துட்டு சிக்கனமாக வந்து அதை பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து சந்தோஷம். ஸோ வெளியே வந்து நம்மள்ட்ட காட்டியிருக்காங்க என்னென்ன எடுத்துன்னு சொல்லி வந்து ஓகே. உண்மையில் அவங்க கேட்ட ஒரு பெரிய ஒரு உதவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு மலசல கூட உதவி தான் வந்து. ஸோ அதுக்கமையே போன வீடியோ பார்த்துட்டு ஒருத்தங்க செய்த உதவி ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து ஒப்படைச்சு நாங்கள் வந்து இந்த வேலையை தொடங்க வேணும்னு சொன்னால் அவங்களுக்கு இது முடிக்கணும்னு சொன்னால் எப்படியும் ஒரு 180, 185 எப்படி அந்த 2 லட்சத்துக்குள்ள பட்ஜெட்டாக தான் முடியும் அது. ஸோ ஆரம்ப கட்டமாக வந்து இதை கொடுத்து நம்ம வந்து துவங்கி வைப்போம். இதில் ஒரு தொகை பணம் இருக்குது எவ்வளோன்னு சொல்லி இதை எண்ணி பாருங்க. கண்டிப்பாக ஒரு லட்சம் இருக்கு. ஸோ இந்த 1 லட்சத்தை வச்சு கூட நீங்கள் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே வந்து நாங்களும் இப்போ கொஞ்சம் பக்கத்தில் இல்லை, தூரத்தில் இருந்து வரணும். அப்போ எங்களுக்கு இங்கே உதவி வந்து இவங்களை இந்த ஃபேமிலியை காட்டி தந்தான்னா ஸோ வேறு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது நாங்கள் புள்ளுமலை சைட் வந்து முதல்ல உதவி செய்தது வந்து அண்ணாக்களுக்கு தான் வந்து அண்ணா வந்து ஒரு முன்னாள் போராளிதுன்னு சொல்லி வந்து நாங்கள் அவங்களுடைய நிலைமையில காட்டி அவங்களுக்கான உதவி செய்திருந்தோம். அண்ட் வந்து அதுக்கப்புறமா வந்து அண்ணா எங்களுக்கு செய்த உதவியெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு இங்கே வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களோட நிலைமையில காண்பிச்சு அவங்களுக்கு உதவிகளை வந்து எடுத்து கொண்டு கொடுக்கறது தான்
ஆக்கள் வந்து அதாவது இப்போ தான் மட்டும் உதவி பெற்றுன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க தம்பி, நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் இவங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டி, ஸோ அவருக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டு அதையும் அடையாளப்படுத்தி காட்டி நாங்கள் அவங்களுக்கு உண்மையிலே நாங்கள் நேரடியாக போய் பார்த்துறதுல அவங்க சொல்லுவேன், நாங்கள் செஞ்சதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறேன் கடுமையாக கஷ்டப்பட்டவங்களாக இருந்தவங்க. ஸோ எங்களுக்கு அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி ஆசையால் நாங்கள் வந்து செஞ்சாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபேமிலியையும் அடையாளம் காட்டியிருந்தவங்க. ஸோ அண்ணாக்கும் நாங்கள் அந்த பைக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இன்றைக்கி வந்து எப்படி போய் கொண்டிருக்கேன் அவங்களோட இப்போ எங்களோட பிரச்சனை இல்லை, வாழ்வாதாரம் மிக சிறப்பாக போகுது. போகுது. ஸோ இப்போ அண்ணா வச்சு கூட தான் இந்த வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் ஒப்படைச்ச பணத்தை வந்து நீங்கள் அப்படி அண்ணாட்ட ஒப்படைங்க. ஸோ இன்றையிலேருந்து அண்ணா அந்த வேலையில ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? உங்கள்கிட்ட கையில் வந்து நீங்கள் ஒப்படைச்சு விடுங்க. என்ன சொன்னால் உண்மையில் ஃபோன் வசதி இல்லைன்னு சொல்லி பார்க்கும்போது அண்ணா கூட தான் நாங்கள் பேசுகிறது. அப்படி நாங்கள் வந்துட்டு இந்த இனிமேல் வந்து இவங்களுக்கான பண உதவி கிடைக்கும்னு சொன்னால் அதை நாங்கள் வந்து டிரெக்டாக அவ்வளோ தூரம் திரும்ப கொண்டு வரன்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வந்து நாங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வேலைகள் வந்து ஃபினிஷிங் பண்ணி முடிய யார் எங்கேருந்து எவ்வளோ உதவிகள் செய்தாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். இந்த பணம் வந்து ஒரு ஆள், அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஆள் தான் அனுப்பி வச்சவங்க. எங்களோட கையில் இருக்கிறதும் இவ்வளவுதான் பணம், அதாவது உங்களுக்கு சொல்லி. ஸோ இந்த 1 லட்சம், ஆனால் இது முடிகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தவங்க. ஸோ அதையும் தாண்டி அவங்களுக்கு இந்த கடையை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நாங்கள் போன தரம் கொடுத்த காசு அப்படியே 40,000 கொடுத்துருந்தாலும் 47,000 ரூபாய்க்கு கொண்டு அந்த சாமான் வாங்கியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே அவங்க பிரயோஜனப்படுத்துகிறாங்கன்னு சொல்லக்கூட நம்ம உதவிகளை தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் இந்த டாய்லெட் கட்டுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது உதவி நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவோம். அது மூலம் நீங்கள் செய்கிற உதவி வந்து உங்களுக்கு நாங்கள் அதை கொண்டு சேர்ப்போம். ஸோ இவங்களோட இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் நார்மலாக தான் காட்டியிருக்கோம், அங்கே கதைச்சிருக்கோம். ஸோ இவங்களோட உண்மையான நிலவரம் வந்து தெரியணும்னு சொல்லி சொன்னால் அவங்களோட வீடியோ வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே தர ஐக்கான்லையும் வந்து கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோ போய் பார்க்கலாம். அண்ட் வந்து இந்த ஒரு உதவி பண்ண யார் அப்படிங்கிறது வந்துட்டு நாங்கள் லாஸ்ட் வீடியோவில், அதாவது உங்கள்ட்ட உதவிகளை வந்து முடிச்சு வைக்கும் போது இந்த ஒரு 1 லட்சம் ரூபா வந்து உதவி பண்ணவங்க யார் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ளும். ஸோ அது இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு எங்களோட சார்பிலான நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். சரிங்கம்மா, வந்து நீங்கள் நல்லபடியாக வந்து ஆரம்பிங்க. சரிங்களா? ஆரம்பிங்க. நாங்கள் மறுபடியும் வந்து சந்திக்கிறோம். அண்ட் வந்து இது வரைக்கும் நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலியை நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி காணொலிகளை காண்பிச்சு பேசுகிறது அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் அது தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.